அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு அல்லதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 978 ரூபா 75 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபா 34 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுளில் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு 983 ரூபா 96, இலங்கைக்கு அதே போல் இந்தியாவுக்கு 274 ரூபாய் 59 காணப்படுகிறது. அப்போ எக்ஸ்சேஞ்சில் இந்த வாட்டி கூகுளை விட கம்மியாக இருக்குது. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டு சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே சில நேரங்களில் மிஸ்டேக் நடக்குது. அதனால் தயவு செய்து பணம் அனுப்பிட்டு வெளியேறதுக்கு முன்னாடியே செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் ஒரு தினார் மட்டுமே அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷனும் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையுமே பார்த்தீங்கன்னா கட்டணம் வெவ்வேறு விதமாக இருக்குது. அதே போல் ரேட்டும் வித்தியாசப்படுது. ஆனாலும் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகள் இது வரைக்குமே அவங்களுடைய ரேட்டில் நல்ல முன்னேற்றம் தெரியுது. ஓரளவு கணக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. கூகுள் ரேட்டையும் விட எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. ஆனால் இது எக்ஸ்சேஞ்சுடைய ஒரு ஒப்பந்தம் தான். இன்டர்நேஷ்னல் மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு பார்த்தோன்னா இப்போ அவங்க கொடுக்குறதை விட கம்மியாக தான் கிடைக்கும். அதே போல் நேற்றைய தினம் நான் அல்முல்லா எக்ஸ்சேஞ்சில் பணம் போடும்போது 987 ரூபா விழுந்துருந்துச்சு. வெறும் 10 தினாருக்கு தான். நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் நாட்டுக்கு அனுப்புங்க. அதே போல் பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பு பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 713 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 831 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 879 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 950 ஃபீல்ஸ். தங்க விலை மறுபடியும் அதிகரிச்சிருக்குது. ஃபிலிஸ் கணக்கில் அதிகரிச்சிருக்குது. தயவு செய்து இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்காதீங்க. ஜாப்ரியா பகுதியில் திடீரென சரிந்த கட்டடம். உடைப்பதற்காக இருந்த கட்டடம் வாகனங்கள் மீது திடீரென சரிந்து விழுந்ததில் பதட்டம். நேற்றைய தினம் போலீஸ், காவல் நாய்கள் உட்பட முக்கியமான அதிகாரிகள் முதல் கொண்டு அதிரடியான தேடுதல் மீட்பு பணிகளை மேற்கொண்டாங்க. நம்ம கௌரவத்தை தேடி போக வேண்டியதில்லை, நம்மளை தேடி வரணும். ஃபாலோ பண்ணினது உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெரிய மட்டம். நம்மளையே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நம்ம ஏதோ நல்ல ரூட்டில் தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்றதுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ மன்னருக்கு பக்கத்தில் நிற்கிற இந்த அதிகாரி தான் நம்மளுக்கு கௌரவிச்சு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்த அதிகாரி. அதே போல் நம்மளுடைய ஓட்டுநர்களுக்கு 2.5 வருட காலம் அல்லது 2 காலம் கேன்சலில் போனால் வர முடியாது அப்படின்றதுக்கான பொதுநல வழக்கை பற்றி ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தியிருக்குது. அதே போல் யூடியூப் சேனல், அவங்களுடைய யூடியூப் சேனல் ஒஃபீஷியல் பேஜ் மூலமே இனி நாம் நம்மளுக்கு தேவையான ஒவ்வொரு வீடியோக்களையும் இறக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதை பற்றி ஃபுல்லாகவே பேசலாம் வீடியோட கடைசியில். நேற்றைய தினம் 25 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு வழக்குகளில் போதைப் பொருளோட எல்லா தகவல்களையும் பார்க்கலாம். ஆகஸ்ட் 24 இன்னும் அதிகரிக்கும் ருதூபா. வெப்பநிலை
தாளமுக்கம் ஈரப்பதம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி குறிப்பாக கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாகவே இருங்க. في 24/8 بإذن الله تعالى راح يطلع نجم السهيل آخر نجوم الصيف الحار، ويظن الكثير أن مع طلوع هذا النجم ينتهي الصيف، لكن الصحيح هو انتهاء الحرارة الشديدة ويبدأ الجو بالاعتدال ليلا، وبالنهار تبدأ الحرارة بالانخفاض تدريجيا. وموسم السهيل عدد أيامه 52 يوم مقسم على 4 نجوم، كل نجم 13 يوم. يبدأ معانا في نجم الطرفة، وسموه بالطرفة لأنه طرف الصيف أو نهاية الصيف، وينتهي معانا في طلوع نجم الصرفة، وسمي بالصرفة لأن الحرارة تنصرف نهارا في 13 بإذن الله تعالى. ويستمر معانا نجم السهيل وموسمه حتى الوسم في 16/10 بإذن الله تعالى، وبعدها ندخل في موسم الأمطار والأجواء الباردة بالليل والمعتدلة نهارا، وتتكثف الرطوبة وتتحول إلى الضباب خاصة على المناطق الساحلية ساعات الليل المتأخرة، ونشهد تكثيف للغيوم ورشات خفيفة في بداية الوسم بإذن الله تعالى. மொத்த குவைத்தையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு சம்பவம் நேற்றைய தினம் ஜப்ரியா பகுதிகளில் நடந்தது. ஜப்ரியாவில் உடைப்பதுக்கு தயார் நிலையில் இருந்த ஒரு பழைய கட்டிடம் திடீரென அப்படியே சரிந்து விழுந்தது. நிறைய வாகனங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாகனங்கள் உள்ள சிக்கியிருக்குது. இது சம்பந்தமாக தகவல் கிடைத்ததை அடுத்து உடனடியாக போலீஸ், காவல்துறையினுடைய காவல் நாய், மோப்ப நாய்கள், அதே போல் குவைத்துடைய தீயணைப்பு படை, மீட்பு படை, அமைச்சகம், முனிசிபாலிட்டி, இப்படி பலருமே அதிரடியாக களத்தில் இறங்கினாங்க. ஏன்னா உள்ளே இத்தனை பேர் மாட்டியிருக்கிறாங்க, என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இது, அடுத்ததா வாகனங்கள் சிக்கி இருக்குது, வாகனத்துக்குள்ளே யாராவது ஓட்டுநர்கள் இருந்தாங்களா அப்படின்ற கோணத்திலையும் நேற்றைய தினம் ஃபுல்லாகவே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. மோப்ப நாய்களை கூட கொண்டு வந்திருந்தாங்க இது சம்மந்தமான தேடுதலுக்காக. ஏன்னா இந்த கட்டடங்களுக்குள்ள, கட்டட கழிவுக்குள்ளே எத்தனை பேர் மாட்டியிருக்கிறாங்க, இது என்ன மாதிரியான சிச்சுவேஷன் ஆக போகுது. நேற்றைய முன்தினம் தான் தீர்ப்பு வழங்கினாங்க மங்காஃப் தீ விபத்து சம்பவமான பிரச்சனைகள். அடுத்தது இப்படி ஒரு சோதனையா அப்படின்ற மாதிரி வேதனையாகவே இருந்துச்சு. அதிகாரிகளும் தொடர்ந்து தேடுதல் பணிகளை நேற்று கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் தொடர்ந்து அவங்களுடைய தேடுதலை மேற்கொண்டு கொண்டே இருந்தாங்க. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் பலருமே இதை பற்றி தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் குவைத் தொலைக்காட்சியிலும் இதை பற்றி பேசியிருந்தாங்க. أعلنت قوة الإطفاء العام اليوم أن عمارة مكونة من 6 أدوار في منطقة الجابرية انهارت أثناء عملية هدمها، وأن البحث جاري عن أشخاص قد يكون الانهيار أدى إلى احتجازهم. وقالت إدارة العلاقات العامة والإعلام في الإطفاء أن فرقها توجهت إلى موقع الحادث فور ورود بلاغ وقوعه بحضور رئيس القوة بالتكليف اللواء خالد عبد الله. تلقينا بلاغ عن انهيار مبنى أثناء الهدم، والساعة 7 مساء اليوم، وتوجهت فرق الأطفاء البحث الفني وفرقة حولي للتأكد من عدم وجود محتجزين داخل هذا المبنى أو أشخاص. لا زالت فرق الأطفاء تقوم بعمليات البحث للتأكد من عدم وجود أحد داخل المبنى. هناك الأقوال مختلفة، البعض يقول إن في أشخاص، البعض يقول لا، ولكن احنا قاعدين نتأكد نفسنا إذا كان في أحد من عدم. بعد هل هناك أشخاص موجودين داخل تحت الركام يعني؟ لحد الآن ما تبين لنا وجود أي شيء، وحسب إفادة بلدية الكويت أن لا يوجد أحد. متى راح يتم الانتهاء من هذا؟ ما راح ننتهي لين يعني نتأكد من كل نقطة عندنا شك فيها. مهندس حمود المطيري مدير. بسم الله الرحمن الرحيم. مهندس حمود المطيري مدير فرع بلدية محافظة حولي. طبعا اللي حصل اليوم باختصار، هذه 4 بنايات صادر لهم رخص هدم، وأثناء عملية الهدم من قبل مقاول مصنف
سقط جزء من المبنى المهدوم بغير اتجاهه الصحيح، فسقط على الارتداد المقابل للقسيمة، وجزء من العقار المهدوم أو الأنقاض البناء اللي نزلت للشارع. طبعا هذا لا يعفي شركة المقاولات أو المكتب الهندسي من المسؤولية. احنا إن شاء الله من الليلة راح نتخذ ضدهم إجراءات، ويعني سيتم إيقاع العقوبات عليهم. يعني العقوبات قد تصل إلى سحب الترخيص وإلغاء التصنيف أو تخفيض التصنيف. لله الحمد، احنا شفنا حسب ما يعني تواصلنا مع الإخوان في وزارة الداخلية وقوة الإطفاء، أن حاليا اللي شافوه الخسائر مجرد بس في سيارة كانت صافطة جنب العقار المهدوم، وجزء من الركام سقط على السيارة، وهذا كله إن شاء الله راح يؤخذ في عين الاعتبار. الحمد لله اللي صار. المهم إنه خفنا إنه كان في أحد تحت المبنى اللي انهار، لكن الحمد لله الأخوة طمنونا، الأخوة في المطافي طمنونا إنه ما في أحد. الصورة أو الحدث أزعجنا من ناحية وفرحنا من ناحية ثانية. أزعجنا أن الحادث اللي صار، والحمد لله على تقدير رب العالمين. واللي أسعدنا أن شفنا شبابنا الكويتيين في ظل الظروف الحار والرطوبة احفروا تحت الأنقاض، وخافوا أنه يكون تحت الأنقاض ناس، وقعدوا صار لهم يمكن 4 ساعات يمكن يشتغلون في ظل الظروف المناخية هذه، لين طمنونا أن الحمد لله تطمنوا أن ما في أحد انصاب. وإحنا بانتظار التقرير النهائي، وإذا كان فيه نهائي وإذا كان فيه أخطاء راح نتابع اللي تسبب في هذا الحادث، وكل واحد راح ياخذ جزاء. الشكر للي سبقونا في الحضور واللي اشتغلوا واللي بذلوا جهد كبير، واحنا هذا اقل شيء نقدر نسويه، نشاركهم في الحضور ونتطمن على ان ما في اصابات. وهذا இதில் யாருக்குமே எந்த ஒரு காயங்களும் இல்லை, யாருமே இதில் வந்து உயிரிழக்கல்ல, உயிராபத்துக்களும் ஏற்படலை அப்படின்னு சொன்ன பிறகு தான் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மனசுக்கே நிம்மதியாக இருந்துச்சு. உங்களை மாதிரி தான் நானும் என்னடா சொல்கிறாங்க, கடைசி வரைக்கும் என்னதான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்துருந்து கடைசியாக உள்துறை அமைச்சகம் கன்ஃபார்ம் பண்ணாங்க, யாருமே உள்ள சிக்கலை, யாருக்குமே எந்த ஒரு காயமும் இல்லை அப்படின்னு. இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாடம். பழைய கட்டிடங்கள் பக்கத்தில் வாகனம் நிறுத்துறதோ அல்லது நின்று கொண்டு இருக்கிறதோ எவ்வளோ பெரிய ஆபத்துன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக மிக முக்கியமான தகவல், பில் ஹசானியா, புஃப்தேரா, அபு ஃபதீரா, அதே மாதிரி ஃபினைத்தீஸ், குசூர் போகக்கூடிய 208 நம்பர் ரோடு. இதில் பில் ஹசானியா பக்கம் இருந்த சிக்னல் 30 நம்பர் சிக்னலை தாண்டி இந்த பக்கம் வாரத்துக்குரிய ரோடு தான் ஃபுல்லாக நேற்றைய தினம் மறித்து செக் பண்ணினாங்க. நான் போகும்போது அந்த லைட் என்னோட மூஞ்சில் கூட பட்டிருக்கும், செக் பண்ணினது தான் அது. நான் சென்டரில் இருந்ததால் வண்டியும் குவைட்டி வண்டின்றதை பார்த்துட்டு அனுப்பிட்டாங்க செக் பண்ண. கண்ணாடியை கூட பண்ணிக்கல, ஆனால் நிறைய வாகனங்களை செக் பண்ணாங்க. அதுவும் குறிப்பாக அந்த புல் ஹசானியா அபு அல் ஹசானியாவில் செக் பண்ணுறாங்கன்னா டெலிவரி ஓட்டுநர்கள் தான் இதில் அதிகமாக மாட்ட போகிறது. தயவு செய்து ரொம்ப கவனம். காதிம்லாம் சட்டவிரோதமாலாம் வேலை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நாடு தான். அடுத்ததாக நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 15 வழக்குகளில் 25 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள், அதிகமான போதைப் பொருள் வியாபாரிகளும் மதுபான வியாபாரிகளும் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. போதைப் பொருள் சம்பந்தமாக நீங்களும் தகவல்களை தெரிவிக்கலாம். 1884141 என்ற இலக்கத்தினூடாக, அதே போல் 112 என்ற அவசர இலக்கத்தினூடாக.
தொடர்ந்து பதிவாகும் திருட்டுச் சம்பவங்கள். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே வாகன நிறுத்தும் இடங்களில் திருடி கொண்டு போகும் திருடர்கள் பேட்டரிகளை திருடுறாங்க. அது போதாதுன்னு இப்போ டாக்ஸிகளை உடைத்து டாக்ஸிகளுக்குள்ளே இருக்கிற டாக்ஸி மீட்டர்களை திருட ஆரம்பிச்சிட்டாங்க. இது சம்மந்தமாக எனக்கு ஒரு வீடியோ கிடைச்சிச்சு. அதே மாதிரி அந்த டாக்ஸி ஓட்டுநர் தந்த வீடியோவையும் பல குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செய்தி சேவைகளுக்கும் வழங்கியிருக்குது. இன்னமும் ஒரு ரெஸ்பான்ஸையும் காணல. ஆனாலும் நீங்கள் வண்டிக்குள்ளே எந்த ஒரு பொருளையுமே எக்ஸ்பென்சிவான பொருட்களை வண்டிக்குள்ளே வைக்கிறது தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி வண்டி உள்ளேருந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது வண்டிக்குள்ளே ஏதாவது தெரிகிற மாதிரி இருக்குதா அப்படின்றத பார்த்து அதையும் மூடி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் ஒரு காதினார் உள்ளே இருந்தாலே கண்ணாடி உடைச்சி திருடக்கூடிய சூழல் உருவாகி இருக்குது. ரொம்ப கவனம். شوف هذا فليبين سبا انا يجي سيدا مني شوف هذا شجر مني شجر قدام انا هات السياره انا هات السياره هنا هذا مكان قدام شجر شوف قدام في شجر انا هات قدام شجر هذا بس امس بالليل قبل امس بالليل وقف هنا بس قدام انا في سياره مني بس هذا نفر شنو هو يجي يجيب سيارة هو ممكن يجيب سيارة ووقف مني ينزل عشان هو فيه مال نال هذا فيه برنت في نال برنت هو سيدا يجي حقنا سيارة في مني وقف شوف هو أول شيء بعدين لف مني لف واحد مرة لف بعدين وقف هنا في هذا برنت مال نال برنت هذا في 3-5 في مني موجود هو شيل جام بعدين قلت من هناك هو قاعد داخل سكر باب كل شيء قلت يطلع برا بعدين نفس الطريقة يجي ويركب سيارة مني هو ركب سيارة مني هذا شجر قدام على طول. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல சால்மி அப்தலி அதிவேக சாலை தொடர்ந்துமே ரொம்ப மோசமான ரோடாகவே மாறிக்கிட்டு வருது. சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு குடும்பத்துடைய கார் வந்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் ஆகியிருக்குது. அதே மாதிரி தான் பென்ட்லி மிகவும் விலை உயர்ந்த காருடைய டயரும் நேற்றைய தினம் வெடித்திருக்குது. அதுக்கு பிறகு அந்த நபரும் ரொம்ப ஆக்ரோஷத்தோட அமைச்சருக்கு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. 7வது ரிங் சாலை அப்தலி சாலை இன்னும் ரொம்ப அதிகமான ஆபத்தான சாலையாகவே இருக்குது. பாருங்கள் டயர் எப்படி இருக்குன்னு. ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனம். هذا تاير مبطنه سبت حفره زين هذا دار السابع من يعوضني انا الحين من يعوضني هذا ثاني تاير ابدله يا دكتوره نور المشعان انا من يعوضني ما ابي ادفع مو مجبور ادفع شوفوا انا مو مجبور ادفع ما ابي ادفع من يعوضني. ஓகே ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே. இப்போ நம்ம பார்க்கலாம் ஓட்டுநர்களே, இது உங்களுக்கான மிக முக்கியமான முயற்சி. சர்ஃபான் பிஏ vlog இந்த குவைத்தில் நீங்கள் பெருமையாக புகழ்ந்து பேசக்கூடிய யூடியூபர்கள் கொஞ்சமாக நியூஸ் போடுறாரு, ஷோர்ட்டாக நியூஸ் போடுறாரு, அவரை பார்த்து பழகுங்க அப்படின்னு சொன்ன யூடியூபர் எல்லாம் முயற்சி செய்யாததை அல்ஹம்துலில்லாஹ் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி உயர்மட்டங்கள் நம்மளை தேடி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ரூட்டு சரியான ரூட் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரீசெண்டாக நான் போய் ஒரு இடத்துல அவார்டுனா சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தேன், சான்றிதழ். அதை கொடுத்தவர் தான் அந்த வெள்ளை திசாசோடு நிற்கிறவர். யாருக்கு பக்கத்துலன்னு பார்த்தீங்கன்னா குவைத் மன்னருக்கு பக்கத்தில். இந்த சர்டிஃபிகேட் நான் பார்த்துருப்பீங்க வீடியோவை. அதில் இப்போ எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறவர் தான் அந்த மன்னருக்கு பக்கத்தில் இருந்தவர். இது வந்து பார்த்திங்கன்னா குவைத்துடைய தொழிலாளர்களின் பொதுச்சங்கம், குவைட் ட்ரேட் யூனியன் ஃபெடரேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா வளைகுடா கூட்டுறவு கவுன்சிலால் 1967ஆம் ஆண்டில் குவைத் பிராந்தியத்தில் நிறுவப்பட்டது. இது தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும், அவைகளின் நிதி மற்றும் சமூக நிலைமைகளை மேம்படுத்துவது, அனைத்து தொழிலாளர் விவகாரங்களிலும் அவர்களை பிரதிநிதிப்படுத்துவதும் மற்றும் தொழிலாளர்களின் விழிப்புணர்வை உயர்த்துவதும். ஃபர்ஸ்ட் கமெண்டில் இவங்களுடைய இந்த லிங்க், யூடியூப் பேஜுக்குரிய லிங்க்கை வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நேற்றும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஃபேஸ்புக்கில், என்னுடைய போஸ்டில் எல்லாம் இந்த வீடியோவை. அவங்களுடைய ஒஃபிஷியல் பேஜ், யூடியூப் பேஜ்.
நீங்களும் போய் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்வி, இந்த பாபா எனக்கு இப்படி செய்கிறாங்க, என்னுடைய பாபா எனக்கு அப்படி செய்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் அவங்கள்ட்ட எத்தி வச்சு அவங்க இதை மாதிரி மேடைகள்லையோ அல்லது தனிப்பட்ட ரீதியில் அவங்களுடைய பேஜ்லேயே, அவங்களுடைய யூடியூப் பேஜில் சாதாரணமாக சர்ஃபான் பிஏ vlog, யாரா அவன் சர்ஃபான் பிஏ vlog அப்படின்னு போயிட்டு கேட்குறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் இவங்க போடும்போது, குவைத் தொழிலாளர்களின் பொதுச்சங்கம் போடும்போது இதெல்லாம் பொய், அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ சான்ஸ். எல்லாமே போனஸாக இருக்கலாம், மற்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், அனைத்துக்குமே இனிமே இவங்க மூலமே தான் நம்ம தீர்வு காண போகிறோம். போட்டிருக்கிறது யார், பேஜ் யாருன்னு பாருங்க அப்படின்னு டைரெக்டாக தூக்கி காட்டலாம் பயம் இல்லாமல். இது யார் போட்டிருக்கிறது, யார் இவன் அப்படின்னு கேட்க முடியாது. அதுக்கான முழு முயற்சி தான் இப்போ முதல் கட்டமாக எடுக்க போகிறோம். அதில் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பாக முதலாவது அவங்களுடைய சேனல், அவங்களுடைய யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு பிறகு உங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கான வீடியோ அவங்களுடைய அந்த பேஜில் தான் இறக்குறது. அதுக்கப்புறம் குவைத்திகள் என்ன பொய் உண்மைன்றதை அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அடுத்ததாக பொதுநல வழக்கொன்று தொடர்றதுக்கு நான் அவரோட ஆலோசனை பெற்றிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் விரைவில் இந்த வழக்கை தொடர போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் டிரைவர்ஸ், வீட்டு ஓட்டுநர்கள். இப்போ நம்மளுடைய வீட்டு ஓட்டுநர்களுக்கு மட்டும் கேன்சலில் போனால் 2.5 வருடத்துக்கு வர முடியாது. கஃபீலுடைய பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து பெரிய ஆளாகிட்டாங்க, அவங்களுக்கு இனிமேல் வண்டி ஓட்ட தேவையில்ல, கஃபீலுக்கும் வண்டி ஓட்ட தேவையில்ல, மாமாக்கும் வண்டி ஓட்ட தேவையில்ல, வீட்டுக்கு டிரைவரே வேணாம்ப்பா, நீ 5 வருஷம் வேலை செஞ்சுருக்கிற, 2 வருஷம் வேலை செஞ்சுருக்கிற, எங்களுக்கு போதும், கேன்சல் பண்ணி நாட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு கேன்சல் பண்ணி அனுப்புகிறாங்க. சிலர் தராசல் கொடுக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு இன்னொரு 2-3 வருஷமோ 10 வருஷமோ வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம். திடீர்னு இவங்க போக சொன்னால் அப்போது சரி, ஓகே, சரி, இவங்களுக்கு விருப்பம் இல்லை, ரிலீஸும் கொடுக்க மாட்டாங்க, சரி நாங்கள் போகிறோம். ஆனால் 2 வருடம் 6 மாதம் எதற்கான தாமதம்? இது என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி தான் இதுக்குரிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் வாரது ஒரு 3 மாதம் இல்லை 1 வருஷம் வேலை செய்கிறது, அதுக்கப்புறமா நாட்டுக்கு போயிட்டு உடனே ஷூன் வீசாவில் வெளியே வந்துடுறது, இல்லை காதி வீசாவை அடிச்சுட்டு வெளியே வந்துடுறது, 1 வருஷம் வேலை செஞ்சுட்டு இல்லாட்டி 6 மாதம் வேலை செஞ்சுட்டு ஏதாவது ஒரு டூப்பை போட்டுட்டு போயிடுறது. 1 வருஷத்துக்கு தான் அக்காம அடித்தாங்க, அந்த அக்காம முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஓடி வந்துடுறது. இந்த மாதிரி சிலர் செய்த சேட்டைகளால் தான் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. வீட்டு ஓட்டுநர்கள் பழகிட்டு அதுக்கப்புறமா பெரிய சம்பளம்னு தேடி போயிடுறாங்க, கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி வேறு விசாவில் வராங்க அப்படின்னது அந்த காலத்தில் எத்தி வைக்கப்பட்டதுலேருந்து தான் இந்த சட்டம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இனிமே அப்படி வர விடக்கூடாது. ஏன்னா இந்த நாட்டில் பல தொழிலாளர்கள், இப்போ சாதாரணமாக என்ன எடுத்துக்கோங்க, நான் ஒரு ஓட்டுநர், இத்தனை வருடமாக வேலை பார்த்துருக்குறேன், எல்லாமே சரியாக தான் செய்கிறாங்க, கடைசியில் இவங்களுக்கு டிரைவர் தேவையில்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் எனக்கு ரிலீஸை கொடுங்கன்னு கேட்டால் ரிலீஸும் கொடுக்கல, கேன்சலில் தான் அனுப்புவோன்னு சொல்கிறாங்க. ஓகே, கேன்சலில் போயிட்டு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிரைவர், இந்த நாட்டு ரோடுகளை தெரியும், இந்த நாட்டு பாசை தெரியும், எல்லாம் தெரிஞ்சும் 2.5 வருடம் காத்து கிடக்கணும் இந்த நாட்டுக்கு திருப்பி வரணுமா இருந்தால். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு அநீதி. இதை பற்றி நான் அவரோட டைரெக்டாக வாட்ஸ்அப் மூலம் அவரோட டைரெக்டாகவே நான் காண்டாக்டில் பேசினேன். இது சம்பந்தமாக பொதுநல வழக்கொன்று தொடர முடியும், இதில் வெற்றியும் பெற முடியும். உண்மையிலேயே நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது இது மிகப்பெரிய ஒரு அநீதி தான் அப்படின்றதையும் அவங்களும் தெரிஞ்சு கொண்டாங்க. விரைவிலேயே இன்ஷா அல்லாஹ் காண்டாக்ட் சூப்பராகவே போயிட்டுருக்குது. அதே மாதிரி தொடர்ந்தும் இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் பற்றியும் தொழிலாளர்களுக்கான நியாயங்களை பற்றியும் நம்மளுக்கு தொடர்ந்து தெரிய தந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் ரொம்ப நன்றி. அதே மாதிரி சாதாரணமாக நான் ஒரு யூடியூபர் மட்டும்தான், நான் இந்த நாட்டில் எந்த ஒரு உயர்மட்ட அதிகாரியோ அல்லது பெரிய அந்தஸ்து உள்ளவனோ இல்லை, ஒரு யூடியூபர், ஒரு ஹவுஸ் டிரைவர், அவ்வளவுதான். ஆனால் நம்மளுக்கும் அதுக்குரிய கௌரவத்தை கொடுத்து நம்மளையும் ஒரு மனிதனாக மதித்து பல நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களையும் கேட்டு நம்மளுக்கு சாதகமான, நம்மளது தொழிலாளர்களுக்கு சாதகமான பல சட்டத்திட்டங்களை புதிதாகவும் நியமிக்கிறதுக்கு ஏற்றத்துக்குரிய முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுப்போம், தொடர்ந்து நம்மளோட பயணிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் சொன்னதை மறந்துடாதீங்க, அவங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற ஒவ்வொருத்தரும் தயவு செய்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்துறீங்கன்னே தெரியாது. அன்பார்ந்தவர்கள் எப்படியுமே வருவாங்க, ஒரு சில பாதிலே ஓடி இருப்பாங்க. ஓடினவங்க ஓடட்டும், இருக்கிறவங்க மறக்காமல் போய் ஃபஸ்ட்டு கமெண்டில் அவங்களுடைய ஃபேஸ்புக் யூடியூபோடைய லிங்க்கை அட்டாச் பண்ணியிருக்கிறேன், பின் பண்ணி வச்சுருக்கிறேன்.
யூடியூப் லிங்க் சப்ஸ்கிரைப் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். அதை டச் பண்ணி அவங்களுடைய அந்த சேனல் ஓப்பன் ஆகும், இப்போ இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா அவங்க வாயாலே அவங்களே வீடியோவில் பேசி அவங்க வீடியோ இறக்குவாங்க. அந்த வீடியோவை வச்சு நம்ம இனிமேல் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய மூச்சு இருக்க வரைக்கும், ஏன்னா என்னையை நம்பி ஒரு 60,000 பேர் இப்போ நெருங்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா சும்மா சாதாரண விஷயமா? அதுக்காக நானும் உங்களுக்கான எஃபோர்ட்டை கட்டாயம் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.